அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட்ல நாம எந்த ஸ்டாக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து மேக்ஸ். நம்ம கணக்கின் அடிப்படையில் தான் எதையுமே பயன்படுத்துவோம். அதை சார்ந்து படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். சரி, இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு ட்ரேடு வந்து லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சேனலோட ஸ்லோகனே அதுதான். மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 23,400 புட்டு 148 ரூபாய்க்கு மேல இருந்தா டவுனு, 148 ரூபாய்க்கு கீழே இருந்தா அப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, இன்னைக்கு காலையில இங்கதான் ட்ரேட் ஆகுது. 148 ரூபாயில அதை எடுத்துக்கிட்டு மேல போயிடுச்சு. நான் ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். ஒரு விலையில போயிட்டு அது திரும்பி ஆகணும். எய்தர் ரிவர்ஸ் ஆர் அப்சைடு. அங்க ரிவர்ஸ். அப்போ இங்கிருந்து ஏன் திரும்பிச்சு? அதுக்கான விடையை கண்டுபிடிங்க. சரி, இங்கிருந்து இறங்கி வந்தவர் இங்க ஏன் திரும்பினார்? இதுக்கான விடையை கண்டுபிடிங்க. எகைன் மறுபடியும் போயிட்டு 148 அவர் என்ன பண்ணல, கீழே விடல, மறுபடியும் அப்போ மார்க்கெட்டு இங்க இருந்து போகும் பொழுது கண்டிப்பா இறங்கியிருக்கும். இங்க இருக்கும் பொழுது மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கும். கரெக்டுங்களா? இங்க இருக்கும் பொழுது மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருக்கும். அப்போ மார்க்கெட்டை வந்து எல்லாரும் போயிட்டு மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைத்து பண்ணீங்கன்னா நம்மளால ஆப்ஷன் பையிங்ல ஜெயிப்பது கடினம். புரியுதுங்களா? மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எடுத்துரும், சப்போர்ட் எடுத்துரும். ஆனா உங்க பிரீமியம் ஏறாதுங்க. ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான விடையெல்லாம் நீங்க தேடணும். புரியுதுங்களா? அதுக்குன்னு டைம் இருக்கு. அதை மேட்ச் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் திருப்பி பிரீமியம் கொடுத்து கொண்டு போவாங்க. அதுக்குள்ளே அது வந்து பிரீமியம் கரைஞ்சு வரத பார்த்து நீங்க பயந்து எக்ஸிட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற டைரக்ஷன்ல அது போயிடும். கரெக்டா வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் மார்க்கெட். ஓகேங்களா? மார்க்கெட்ல வந்து பொறுமை தான் முக்கியம். அதுவும் கால்குலேஷன்ல அந்த வேல்யூ வந்தா மட்டும் தான் நீங்க முடிவு எடுக்கணும். இல்லையே உட்காந்துட்டு. அப்ப 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்கும்ன்ற மேக்ஸ் நம்ம படித்திருக்கணும். ஓகேங்களா? சரி, இது இன்னைக்கு நடந்தது. நான் மார்க்கெட் ஷார்ட்டை போய் ஷோ பண்ணவே தேவையில்ல நிஃப்டி. ஓகேங்களா? சரி, நம்ம ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல என்ன இண்டிகேட்டர் என்ட்ரி கிடைச்சது பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல எல்லாரும் எதுல பார்க்கலாம்? எந்த ஸ்ட்ரைக்ல? எனி ஸ்ட்ரைக்ல பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா மார்க்கெட் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டர். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு பார்க்கலாம். நான் வந்து இன்ட்ராடே இதை மட்டும் சொல்றேங்க. பொசிஷன் அதில் கொடுத்து அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு விட்டுருங்க. நான் இன்ட்ராடேக்கு மட்டுமே வரேன். கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியணுங்கிறதுக்கு. பாருங்க, இங்க இருந்து தான் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. எங்கேயாவது சிக்னல் கொடுத்துருக்கா? 5 மினிட்ஸ் லோ வச்சிருக்கேன். 5 மினிட்ஸ்ல லோலுங்க. ஏதாவது சிக்னல் எங்கேயாவது ஃபார்ம் ஆயிருக்கா? 24,200 வச்சிருக்கேன். காமனா எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கட்டும். அது கீழே 200 போச்சு, 300 போச்சு. நான் காமனா இருக்கட்டுமே வச்சிருக்கேன். ஓகேங்களா? நீங்க 300 போய் செக் பண்ணலாம். 100 எனி ஸ்ட்ரைக். ஓகேங்களா? யுவர் விஷ். பாருங்க, எங்கேயாவது 5 மினிட்ஸ் லோல எங்கேயாவது ட்ரிகர் ஆயிருக்கா? இதுலயும் எங்கேயாவது ட்ரிகர் ஆயிருக்கா? காலையில எங்கேயுமே ட்ரிகர் ஆகல. கரெக்டுங்களா? பழைய வேல்யூ போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அதை எடுத்துட்டு அது போயிருக்கும். அது வேண்டாம், விடுங்க. ஓகேங்களா? விருப்பம் இருக்கவும் அதுவும் பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் அதை விட்டுருங்க, வேண்டாம். இப்போ செகண்ட் அப் இங்க இருந்து ஏறின புட்டு இந்த இடம் என்ன சொல்லுதுங்க? கன்சால்டேஷன் அப்படின்னு சொல்லுது. கரெக்டுங்களா? கன்சால்டேஷன் மீன்ஸ் நீங்க என்ன பொசிஷன் இருக்கீங்களோ அதுல எக்ஸிட் ஆயிடுங்க அப்படின்னு அது உணர்த்துது. அதுதானே நம்ம இதனுடைய ரூல். ஓகேங்களா? சரி, நல்லா கவனிங்க. இது இங்க இதாகுது. அப்போ இது இங்க இருந்து ஏற ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா? இப்போ இங்கேயும் எங்கேயாவது சிக்னல் கொடுத்துருக்கா? 5 மினிட்ஸ்ல எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? இதுல மட்டும் தான் கன்சல்டேஷன் கொடுத்துருக்கு. இதுல எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. கரெக்டுங்களா? அப்போ இங்க கன்சல்டேஷன் கொடுக்கப்படுதுன்னா நம்மளுடைய கால்குலேஷன் இருக்கு இல்லையா, வேல்யூஸ், அதெல்லாம் அங்க என்ன பண்ணுதுன்னு போய் செக் பண்ணுங்க. நம்ம கால்குலேஷன்ஸை எப்படி அதுல பயன்படுத்தணும்னு பாருங்க. அதனாலதான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்குறோம். ஒண்ணு. சரி, இங்கேயும் சிக்னலே வரல சார், விட்டுருங்க. சூப்பர். இங்க என்ன நடக்குதுங்க? பை ட்ரிகர்டா? ஆனா கன்ஃபார்ம் பண்ணுச்சா? கன்ஃபார்ம் பண்ணவில்லை. அப்போ அதிக பெரிய கேண்டில் இந்த மாதிரி அதிக ஸ்டாப் லாஸ். இப்ப இங்க பை வந்து கன்ஃபார்ம் பண்ணாலும் இங்க ஸ்டாப் லாஸ் எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட 50 புள்ளி வருது. அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எதை வைக்கணும்? இந்த கேண்டிலுடைய லோவையே ஸ்டாப் லாஸா வச்சிடணும். புரியுதுங்களா? லோவையே இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா எக்ஸிட் ஆகணும். அந்த மாதிரி ஸ்டாப் லாஸை வச்சிடணும். இதுதான் ஸ்டாப் லாஸ். அப்போ இதை வந்து இந்த கேண்டில் இன்வாலிட் பண்ணிடுச்சா? இனி மார்க்கெட் என்ன ஆகாதுங்க? அப் சைடு செல்லாது, போகாது. அப்போ இந்த டைம் பார்த்துக்கோங்க. 11:45க்கு இங்க ட்ரிகர் பண்றாங்க. இதை வந்து இன்வாலிட் பண்ணது 11:55க்கு. ஓகேங்களா? இப்போ நாம அந்த டைமுக்கு புட்டுக்கு வருவோங்க. ஓகேங்களா? புட்டுல 11:55க்கு இங்க எங்கேயாவது ட்ரிகர் ஆயிருக்கா? ஆகவே கிடையாது. எப்ப ட்ரிகர் பண்றாங்க பாத்தீங்களா? 12:30க்கு.
ஆனா இது 5 மினிட்ஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை நான் 1 மினிட்டுக்கு மாத்துறேன். 5 மினிட்ஸ்ல ட்ரிகர் ஆகி அதுக்கப்புறம் அது போயிருக்கு, அது வேற விஷயம். அது எப்படி அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு போலாம். எப்படி கொடுத்து எப்படி தூக்கிருக்காங்க பாருங்க. இப்போ நான் 1 மினிட் வரேன். இங்க 11:55க்கு நமக்கு அங்க பை கொடுத்ததே இன்வாலிட் பண்ணிட்டாங்க. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இங்க பாருங்க 11:55க்கு ஸ்டாப் லாஸ் இதனுடைய அடிச்சு இன்வாலிட் பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க, இங்க பாருங்க என்ன டைமுக்குங்க, 12:28 பை ட்ரிகர்டா 116.90 பைசாவுக்கு 116.90 பைசாவுக்கு பை ட்ரிகர் பண்றாங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்னங்க, சிம்பிள். இதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். எவ்வளவுங்க ஸ்டாப் லாஸ்? 6 புள்ளிங்க, 6.40 பைசாங்க ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? கேண்டில் க்ளோசிங் திஸ்ல இங்க பாருங்க, இந்த என்ட்ரியை எங்க கன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணுதா, அதுக்கப்புறம் வந்து ரீடேஸ்ல பை எடுக்குதா, அதுக்கப்புறம் அந்த பிரீமியத்தினுடைய வேகத்தை மட்டும் கவனிங்க சார், வேற எதுவுமே வேண்டாங்க. அப்சர்வ் பண்ணுங்க. இங்க இன்வாலிட் பண்ணது அதுக்கப்புறம் எவ்வளவு டைம் 11:55 பண்ணா, ஆனா இங்க என்ட்ரி எப்ப கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இந்த பொறுமை இருந்து நான் இவ்வளவு நேரம் இதை சொன்னது எல்லாமே அப்படி பர்ஃபெக்டான என்ட்ரிஸ். 6.40 பைசா ஸ்டாப் லாஸ். அது போனது எவ்வளவு போயிருக்குன்னு நீங்களே பார்த்து பை ட்ரிகர் பை ட்ரிகர் பை ட்ரிகர் பை ட்ரிகர்னு போயிட்டு இருக்கு. இங்க போகும்போது என்ன பண்ணுது, கன்சல்டேஷனா இங்க எடுத்து என்ட்ரி இங்க நீங்க என்ன பண்ணலாம், புக் பண்ணிட்டு வெளியே போயிட்டு நிம்மதியாக உட்காந்துட்டு இருக்கலாம். கட்டுங்களா? இல்ல சார் நான் இதை பார்க்கல சார், 1 மினிட் விட்டேன் சார், 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுத்து போடும். இதுதான் பை ட்ரிகர், இது கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இதுக்கு மேல க்ளோஸும் வச்சிருச்சு. அப்ப இங்க இருந்து பை. அப்ப உங்க ஸ்டாப் லாஸ் இங்க இருந்து எடுத்தீங்கன்னா எவ்வளோ, 5 மினிட்ஸ்ல தான் எல்லாமே. 139.75 பை. உங்க ஸ்டாப் லாஸ் எதுங்க, இதுவும் பை ட்ரிகர், இதுவும் பை ட்ரிகர். இங்க இருக்கு ஸ்டாப் லாஸ் 118 ரூபாய். அப்ப 40 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ். இது அடிக்காத வரைக்கும் நீங்க எடுத்துதான் ஆகணும். அதை தான் நம்ம 1 மினிட்ல போயிட்டு அங்க முன்னாடியே பார்த்து இங்க இன்வாலிட் பண்ணும்போது இங்க இருந்தே எடுத்துட்டோம். அப்ப அது கூட நம்மளுடைய கால்குலேஷன் வேல்யூ நம்ம இருக்கு இல்லையா, அது அடிஷனலா எவ்வளவு பர்ஃபெக்டா அங்க அந்த இடத்துல பயன்படுத்துது பாருங்க. அங்க கரெக்டா நம்ம வேல்யூல தான் போய் ரிஜெக்ட் பண்றாங்க. அப்பதான் இங்க சிக்னல் கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இங்க சிக்னல் ஆனவங்க இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இவ்வளவு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாமா, இதுக்கு தானே இப்போ இதுல என்ன சொன்னா, இவ்வளவு பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து என்ன பண்ணும், நீங்க எடுக்கக்கூடிய கேண்டிலுடைய லோவே ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். 5 மினிட்ஸ்ல வச்சா இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சாவே எக்ஸிட் ஆகிற மாதிரி வச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ பையிங் வந்ததுனால இங்க பையிங் வந்து இங்க கன்ஃபார்ம் பண்றதுனால இங்க பையிங் வந்ததுனால ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கணும். இல்ல இந்த கேண்டில் எடுத்துருக்கீங்கன்னா இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் இந்த கேண்டிலுடைய லோ ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கணும். அப்ப 15 புள்ளிகள் தான் அதிகபட்சங்க. ஸ்டாப் லாஸ் எவ்வளவு தெரியுமா கொடுக்கணும், 15 to 18 பாயிண்ட்ஸ், 15 to 18 பாயிண்ட்ஸ் இதுக்குள்ள மட்டும் கொடுங்க. அதுக்கு மேல எல்லாம் இருக்குதுன்னா இந்த என்ட்ரி எடுக்க கூட இந்த ஸ்மார்ட் டிசைடர். அதுக்கப்புறம் அது மேல போய்கிட்டு இருக்கு, செல்லிட்டு இருக்கிறாங்களாகப்ப அது இதோட முடிஞ்சு போச்சு. இனி நாளைக்கு 5 மினிட்ஸ்ல லோல புதுசா ஃப்ரெஷ்ஷா ஃபார்ம் ஆகலாம். இல்ல இதுவே கன்சிடர் ஆகுதான்னா அப்போ காலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எந்த சிக்னலும் ஃபார்ம் ஆகல. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து அதை தெளிவா 1 மினிட்ல சொல்லிட்டு போகுது. பொறுமையா இருங்க, இருந்து என்ட்ரி எடுங்க. அழகா அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்குங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுதுங்க மார்க்கெட், டைம் எடுத்து உங்க பிரீமியத்தை எரோட் பண்ணுது. இதைத்தான் நீங்க கவனிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அதனால நல்லா படித்து தெரிந்துகிட்டு புரிந்துகிட்டு வர்த்தகம் பண்ணுங்க. பொறுமையா இருங்க. உங்களுக்கு பணமா 6 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும். நேத்து 2 பாயிண்ட்ல என்னமோ முன்னாள் கிடைச்சது, 4 பாயிண்ட்ல கிடைச்சது. இந்த மாதிரிலாம் சரியான ட்ரேடுங்க. சரியா பயன்படுத்தி லாபம் பாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.